வணக்கம் மக்களே, நான் 2 மந்த்ஸ்க்கு முன்ன சொன்ன ஸ்டாக் டார்கெட்டிங்கை அச்சீவ் ஆகிடுச்சு. இங்கே நான் எதுவும் சும்மா ஃபேக்காலாம் உங்ககிட்ட கதை விடலை, எதுவும் பொய்யெல்லாம் சொல்லலை. சும்மா அங்கேருந்து எடுத்த வீடியோவை இங்கேருந்து கொஞ்சம் எடுத்துன்னு சொல்லிட்டு எடிட்லாம் பண்ணி காமிக்கல. எல்லாமே இங்கே யூடியூப்லேயே அஃபிஷியலாகவே இருக்குது. நீங்களே டேரெக்டாகவே க்ராஸ் செக் பண்ணுற மாதிரினாலும் நீங்கள் டேரெக்டாகவே செக் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு அதிக விதமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அந்த வீடியோலேருந்துமே பார்க்க முடியும். இங்கே நான் வெறும் ரொம்ப ஷார்ட்டாக டார்கெட் அச்சீவ் ஆனதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நெக்ஸ்ட் டார்கெட் பாசிபிலிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு அதை மட்டும் தான் சொல்லுவேன். நான் சொல்லியிருந்தப்ப இந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணியிருந்தீங்களா, எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்த்தீங்க, அதை டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக் நான் வீடியோ பண்ணியிருந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம். 3 பெஸ்ட் ஸ்டாக் பையிங் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு தான், பையிங் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வீடியோ டைட்டிலுமே வச்சுருந்தேன். இந்த வீடியோ அப்லோட் பண்ண டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா கிளியராகவே மென்ஷன் ஆயிருக்கு. 17 மார்ச் 2024 தான் நான் இந்த வீடியோவுமே இங்கே அப்லோட் பண்ணியிருந்தேன். நம்மளோட டார்கெட்டுமே இங்கே அச்சீவ் ஆன டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது 27 மேக்கு தான் நம்மளுடைய டார்கெட்டுமே இங்கே அச்சீவ் ஆகிருக்கு. வீடியோவை இங்கே நல்லா கிளியராக பார்த்தா தெரியும். நான் அப்போ சொல்லியிருந்தப்போ இந்த ஓல்டு ப்ரைஸ் இங்கே வீடியோவில் ரொம்ப நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியும். அப்போ பழைய வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம். நான் வேணால் ஃபஸ்ட்டு இங்கே ஜூம் பண்ணிக்கிறேன். இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். கரண்ட் ப்ரைஸ் 111ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னா அதே இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 144ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த கம்பெனி நேம் சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷ்னல் கம்பெனி தான். இங்கேயுமே ஓல்டு வீடியோவில் நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா இங்கே டெக்னிக்கல் சேட் பேட்டர்னில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை இங்கே நீங்கள் நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியும். நான் அந்த டைமில் நான் ஃபுல்லாகவே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கம்பெனி பிஸ்னஸ் மாடல் என்ன, இங்கே ஃபைனான்ஷியல்ஸில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அண்ட் ஸ்டாக் ப்ரைஸுமே பாருங்கள், நான் ரொம்ப பேட்டர்னாகவே இங்கேருந்து ஓரளவுக்கு இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போயிட்டு இப்போயுமே ஓரளவுக்கு கீழே பையிங் ரேஞ்சில் தான் நல்ல ஒரு பெஸ்ட்டான சான்ஸ் இருக்குன்னு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்குமே இன்னுமுமே சப்போர்ட் ரேஞ்சையுமே பிரேக் அவுட் பண்ணல, ரெசிஸ்டன்ட் லைனையுமே இன்னும் பிரேக் அவுட் பண்ணல. ஓரளவுக்கு இங்கே மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு கூட நான் சொல்லியிருந்தேன். அதனால் இப்போயுமே நம்ம பை பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் இருக்குது. ஒருவேளை நம்ம இப்போ இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் பை பண்ணனா எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 39% ப்ராஃபிட் ரிட்டர்ன் சொல்லியிருந்தேன். ஏன்னா ஸ்டாக் ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இங்கேருந்து மேலே போயிருக்கு. அதனால் ஸ்டாக் ப்ரைஸை இந்த கரெக்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற 111ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து பை பண்ணால் ஒரு ஆல்மோஸ்ட் 29% ப்ராஃபிட் ரிட்டர்னில் நான் சேல் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். இங்கே பார்க்குற இந்த சேட் பேட்டர்னுமே இங்கே நல்லா கிளியராக பார்த்துக்குங்க. நான் எதுவுமே மோஸ்ட்லி நான் எடிட் பண்ணவே மாட்டேன். இந்த சேட் பேட்டர்ன் நல்லா கிளியராக பார்த்துங்க. இப்போ ட்ரேடிங் வியூவில் இருக்கிற இந்த நியூ சேட் பேட்டர்னுமே இங்கே நல்லா கிளியராக பார்த்தா தெரியும். நான் சொன்ன மாதிரி இங்கே டார்கெட்டுமே நல்லா கிளியராகவே இங்கே அச்சீவ் ஆகிருக்கிறது நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. அதுவும் டார்கெட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் எக்ஸாக்டாக 27 மேக்கு தான் இன்றைக்கி தான் நம்மளோட டார்கெட்டுமே இங்கே அச்சீவ் ஆகிருக்குது. அதுவுமே இங்கே நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. வீடியோ மேக் பண்ணியிருந்தப்போ ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓல்டு வீடியோவில் பார்த்தா நல்லா கிளியராக பார்க்கலாம். ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நியர் அபவுட் 18% கரெக்ஷனில் தான் இன்னுமுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நல்லா கிளியராகவே நான் அப்பயுமே சொல்லியிருந்தேன். அதே போல் இப்போ நம்மளோட டார்கெட்டுமே இங்கே அச்சீவ் ஆகிருக்குது. ஆல்மோஸ்ட் நான் வீடியோ ஓல்டு அப்லோட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் நான் அப்லோட் பண்ண டேட்டு 17 மார்ச்சுக்கு தான் நான் இங்கே அப்லோட் பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் 17 மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது சண்டே வருது. அதனால் நம்ம மண்டேங்கிறது 18 மார்ச்சை நம்ம என்ன இங்கே கேல்குலேஷன் பண்ணிக்கலாம். 18 மார்ச்லேருந்து நம்ம பார்த்துச்சுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் எவ்வளோ கம்மியான டைம் பீரியட்குள்ளே ஒரு ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் இங்கேருந்துமே நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. ஆல்மோஸ்ட் நம்ம பாட்டமில் இருக்கும்போது பை பண்ணோம் அண்ட் நம்ம டார்கெட்டில் வந்ததுக்கடுத்து நம்ம இங்கே சேல் பண்ணிவிட்டு ஒரு நியர் அபவுட் பார்த்துச்சுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் இங்கேயுமே நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. நல்ல பெட்டரான ஒரு 30% ப்ராஃபிட் ரிட்டர்னுமே ஆல்மோஸ்ட் வச்சுன்னா 29% எக்ஸாக்டான ப்ராஃபிட் ரிட்டர்ன் நம்மளுமே இந்த ஸ்டாக்கை சேல் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு பெஸ்ட்டான அதுவும் 29% ஒரு செம்மையான ப்ராஃபிட் ரிட்டர்னுமே இங்கேருந்துமே மேக் பண்ணியிருக்கோம். இன்னும் சொல்ல போச்சுன்னா ரொம்ப கம்மியான அதுவும் 70 டேஸ்க்குள்ளே வித்தின் 2 மந்த்க்குள்ளேயே இந்த 29% ப்ராஃபிட் ரிட்டர்னுமே ரொம்ப பெஸ்ட்டான ப்ராஃபிட் ரிட்டர்ன் தான். இவ்வளோ கம்மியான டைம் பீரியடில் அதுவும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 30% ப்ராஃபிட் ரிட்டர்ன் வேறு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயுமே பார்க்க முடியாது. இங்கே எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை கோல்டுலேயே இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இந்த 2 மந்த்க்குள்ளெல்லாம் இங்கே ஆல்மோஸ்ட் 30% ரிட்டர்ன்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் டெஃபினட்டாக இங்கே பார்க்கவே முடியாது. ஹை ரிட்டர்ன்ஸ் எல்லாம் இங்கே ரொம்ப அதிகமாக ப்ராபபிலிட்டியில் இங்கே கிடைக்கிறது எல்லாமே ஈக்விட்டி ஒன் அண்ட் ஒன்லி ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும்தான் இங்கே பார்க்க முடியும்.
நீங்களுமே இதே மாதிரி ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்க நம்மளோட நியூ பேட்ச் கிளாஸ் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆக போகுது. மார்க்கெட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, லேர்ன் பண்ண, பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டர்ன்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பேட்சில் இங்கே வெறும் ஜஸ்ட் 20 மெம்பர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. லிமிட்டடான சீட்ஸ் மட்டும்தான் இங்கே அவைலபிளாக இருக்குது. வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள், சீக்கிரமாக உங்கள் சீட்ஸை புக் பண்ணிக்கிங்க. இங்கேயுமே ஸ்டாக்கில் இப்போ நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு வந்து நான் ஓல்டு சேட் பட்டன் எல்லாத்தையுமே நான் இங்கே ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே நல்லா பார்க்க முடியுதான்னு பார்க்கலாம். ஏதாச்சும் சிக்னல் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கில் வந்து எதுவுமே இங்கே சிக்னல் இருக்க மாதிரி தெரியல. அதனால் இந்த ஸ்டாக்ஸ்லேருந்து நம்மளோட ப்ராஃபிட் எல்லாத்தையுமே இப்போதைக்கு இங்கேருந்து புக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கை வெட்டி இப்போதைக்கு வெளியே வந்துட்டு தள்ளி இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடர் சாகுல் சேனலை இப்போவே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் டெய்லி வந்து வீடியோஸ் கொண்டு வரதுக்கு அதிகமாக மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வரைக்குமே லைக், சப்ஸ்கிரைப் பட்டன்லாம் அழுத்தமாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமாக அழுத்துங்க. இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்த்தீங்க? வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் வீடியோ கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.